ஏன் சார் குரல் ஒரு மாதிரி இருக்கு? அப்படியா? என்னாச்சு சார்? இல்ல, உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும். பேசலாமா? ஐயோ, என்ன சார் என்கிட்ட போய் இப்படிலாம் கேக்குறீங்க? என்கிட்ட நீங்க பெர்மிஷன்லாம் கேட்டு பேசணுமா என்ன? என்னன்னு சொல்லுங்க சார். கார்த்திக் சார், லைன்ல தாங்க இருக்கேன். என்ன சார் கேட்கணும்? எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க கேளுங்க சார். இல்ல, தாலியை கலட்டி உண்டியல உங்க அப்பா போட சொன்னப்போ முடியாதுன்னு சொல்லிட்டு போனீங்கல்ல, அதை நான் எப்படிங்க எடுத்துக்கிறது? சாரி சார், உங்க மனசு கஷ்டப்படுற மாதிரியே நான் திரும்ப திரும்ப நடந்துக்கிறேன்ல. இனி அப்படி பண்ண மாட்டேன் சார். இல்லங்க, நீங்க அப்படி நடந்துக்கிட்டதுல எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல, குழப்பமா தான் இருக்கு. அது என்னன்னு கிளாரிஃபை பண்ணிக்க தான் கால் பண்ணேன். சொல்லுங்க சார். நீங்க தாலியை கட்ட மாட்டேன்னு சொன்னது அந்த தாலி சென்டிமெண்ட் யோசிச்சா, இல்ல அந்த தாலியை நீங்க நிஜமாவே நேசிக்கிறதுனாலே? நீங்க விபத்தா என் கழுத்துல தாலியை கட்டினதுனால வேற வழி இல்லாம நீங்க உங்களை சமாதானப்படுத்திக்கிட்டு என்ன ஏத்துக்க முடிவு பண்ணீங்களா? நீங்க என்ன விரும்பி ஏத்துப்பீங்களா இல்ல விதியேன்னு ஏத்துப்பீங்களான்னு எனக்கு தெரியணும் சார். ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இல்ல கார்த்திக் சார், இது என் மனசுக்குள்ள அறுத்துக்கிட்டே இருக்கு. நான் இப்படி கேக்குறதுனால என் மனசு நோகுமேனுலாம் நீங்க யோசிக்காம உங்க மனசு என்ன சொல்லுதோ அத மறைக்காம என்கிட்ட சொல்லுவீங்களா சார்? கார்த்திக் சார், சொல்றேங்க. நீங்க சொன்ன மாதிரி உங்க கழுத்துல நான் தாலி கட்டினது எதிர்பார்க்காம நடந்திருந்தாலும் நீங்க நிச்சயமா என் எதிர்பார்ப்புக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணுதான். இன்னும் சொல்ல போனா அதுக்கும் மேலன்னு கூட சொல்லலாம். நிஜமா தான் சொல்றீங்களா சார்? ஏங்க உங்களுக்கு இவ்வளவு காம்ப்ளெக்ஸ்? ஏங்க உங்களுக்கு உங்க மேலே கான்பிடன்ஸ் இல்லாம இருக்கு? சார், அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். நீங்க சொன்னது நிஜம்தானே? சொல்லுங்க சார், நிஜம்தானே? உங்க டவுட்டை நான் கிளியர் பண்ணிட்டேங்க. நான் உங்க கழுத்துல தாலி கட்டியிருக்கேன். அதுக்கு உண்மையா இருக்கணும்னு நினைச்சுதான் உங்களை நான் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனேன். அந்த டைம்ல எனக்கு உங்க மேல எந்த விருப்பம் இல்லைங்க. நம்மளால ஒரு பொண்ணோட லைஃப் ஸ்பாயில் ஆடக்கூடாதுன்ற மனிதாபிமானம் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா போக போக உங்களை என் லைஃப்ல கடவுள் ஏன் கொண்டு வந்தாருன்றத நான் உணர்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. அப்போதான் நான் மெல்ல மெல்ல உங்களை அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சேன். எனக்கான சரியான பார்ட்னர் நீங்க தானே மனசால உணர ஆரம்பிச்சேன். கரெக்டா அந்த டைம்ல தான் நீங்க திடீர்னு இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்து விலகி போறேன்னு சொன்னீங்க. அதுவும் கோயில் அத்தனை பேர் முன்னாடி வச்சு சொன்னதுனால எனக்கு நிஜமாவே ஹர்ட் ஆயிடுச்சுங்க. இருந்தாலும் உங்களை சேஃபா வீட்டுல ஒப்படைக்கிறது என்னோட கடமைன்றதுனால தான் நான் உங்களை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனேன். ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் நீங்க வேற மாதிரி பிஹேவ் பண்ணீங்க. உங்க கண்ணுல ஒரு தவிப்பு இருந்தது எனக்கு தெரிஞ்சது. இந்த பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்கு, ஆனா ஏன் விலகி போறாங்கன்ற கேள்வியோட தான் அந்த 3 நாள் அங்க இருந்தேன். இப்ப அந்த போராட்டத்துக்கு ஒரு முடிவு கட்டதான் உங்ககிட்ட ஓபனா பேசணும்னு முடிவு பண்ணேன். அது இப்ப விஷயம் இல்லைங்க. உங்களை நான் இங்க அழைச்சிட்டு வரணும். திரும்ப எங்க வீட்டுக்கு நீங்க வரும்போது உங்களுக்கு கிடைக்காம போன எல்லா மரியாதையும் உங்களுக்கு திரும்ப கிடைக்கணும். அப்படி ஒரு சூழ்நிலை உருவாகணுன்றதுக்காக தான் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அதுக்காக நீங்க கொஞ்ச நாள் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். தீபா, வெயிட் பண்ணுவீங்களா? என்ன கார்த்திக் சார், நான் தான் காலம் முழுக்க வெயிட் பண்ண சொன்னாலும் உங்களுக்காக சந்தோஷமா காத்துட்டு இருப்பேனே. நீங்க என்ன முடிவு பண்ணிருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நான் யுஎஸ் போறதா முடிவு பண்ணிருக்கேன்.
என்ன நான் சம்மந்தமே இல்லாம பேசுறேன்னு தோணுதா? நீங்க தான் போக போறதில்லன்னு எனக்கு தெரியுமே சார். நான் உங்க வீட்டுக்கு வர்றதுக்கும் நீங்க யுஎஸ் போறதுக்கும் என்ன சார் சம்பந்தம்? இப்ப என்னால அதை சொல்ல முடியாதுங்க. ஆனா என்னோட இந்த முடிவால நம்ம லைஃப்ல ஏற்பட்ட குழப்பம் தீரும் நான் நம்புறேன். உங்க அம்மாவை காட்டி கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க. யார் மனசையும் நோகடிக்க கூடாதுங்கிற இந்த மனசுதான் சார் உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏய், அந்த வண்டி வந்து பாத்துக்கிட்டே வா. அண்ணே, நீங்க சொன்ன வண்டி அங்க போகுதுண்ணே. எங்கடா? தோ போது பாருண்ணே. டேய், நீ ரொம்ப நாள் மட்டன் பிரியாணி கட்டிக்கிட்டே இருந்தல, இன்னைக்கு உனக்கு ஃபுல் பிளேட் பிரியாணி கன்ஃபார்ம்டா. தட்டி விடுற பாருடா. அண்ணே, ஏன்னா இவ்வளவு யோசிக்கிறீங்க? பட்டன் தட்டி விடுங்கண்ணே. ஏய், உசுருக்கு சேதாரம் இல்லாம நேக்கா தட்டணும். அதான்டா டீலு. ஆளை மொத்தமா அனுப்புறதா இருந்தா எப்பயோ தட்டி விட்டுருப்பேன். சரிண்ணே சரிண்ணே. மைதிலி, மைதிலி, சொல்லுங்க அத்தை. சம்பந்தியம்மா வர நேரமாச்சு. சாப்பாடுலாம் ரெடி ஆயிடுச்சுல? இன்னும் 1/2 மணி நேரத்துல எல்லாமே ரெடி ஆயிரும் அத்தை. வந்ததும் அவங்க சாப்பிடலாம். சரி, நீ போய் ரெடி பண்ணு, நான் அதை வந்துடுறேன். அண்ணா, இந்த மேடம் தானே ஃபோன் பண்றாங்க. இரு, நான் ஸ்பீக்கர்ல போடுறேன். சொல்லுங்க மேடம். என்ன பூபதி, காரை பாத்துட்டியா? பார்த்தாச்சு மேடம். ஃபாலோ பண்ணி தான் போயிட்டு இருக்கேன். கரெக்டான இடம் வந்தோன்னே தட்டி விட்டுட்டு நானே உங்க லைனுக்கு வரேன் மேடம். டைம் போயிட்டு இருக்கு பூபதி. காஞ்சிபுரத்துக்கு ரீச் ஆகிறதுக்குள்ள வேலையை முடிக்கணும். மேடம், 5 நிமிஷத்துல முடிச்சிட்டு கூப்பிடுறேன் மேடம். ஓகே, முடிச்சிட்டு கூப்பிடுறேன். அண்ணா, இந்த காரை காணாங்க. டேய், எங்கடா போயிட போகுது? காஞ்சிபுரம் போற வரைக்கும் நம்மளுக்கு டைம் இருக்குடா. பிடிச்சிடலாம், விடு. அண்ணே, வேகமா போனேன். டேய், அந்த வண்டி எங்க போயிட்டு இருக்கு தெரியுதா? அண்ணே, கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் கார் எங்க போச்சுன்னு தெரியவே இல்லண்ணே. அப்ப பிரியாணி அவ்வளவுதானே? டேய், அதெல்லாம் பிடிச்சிடலாம்டா. அண்ணே, அந்த கார் அங்க போகுதுண்ணே. சீக்கிரம் போங்கண்ணே, சீக்கிரம் போங்கண்ணே. பிடிச்சிடலாம் காரை. எந்த பக்கம் போகுது? அண்ணே, லெஃப்ட்ல திரும்பணே. காஞ்சிபுரம் போறதுக்கு ஷார்ட் ரூட் தானே. காரை பிடிச்சிடலாம், போங்கண்ணே. கார்த்திகை தீபம் இப்பொழுது இலவசமாக காணுங்கள் Zee5 இல்.